அமரர் உறுதியே வரக்கூடாது, அக்னி ரதம் தான் வரணும். உங்க நாவுக்கு மிகப்பெரிய பவர் இருக்கு. கையத்தட்டி நீங்க சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன். நீங்க சொன்னபடியே நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் அழகா எழுதிருக்கு பாருங்க, நாம் சொன்னபடியே இப்போ ஏதாவது வேலைக்கெல்லாம் இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் கவர்மெண்ட் வேலையில் இந்த வேலையில போய் நான் உட்காருவேன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னபடியே அந்த வேலையில போய் உட்காருவீங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ அது மாதிரி என் பிள்ளைங்க இப்படி இருப்பாங்கன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னபடியே உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். இந்த அதிகாரத்தை தேவன் உங்க நாவில் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. உங்க நாவு சாதாரண நாவு கிடையாதுங்க. மரணத்தையும் ஜீவனையும் நிர்ணயிக்கிற நாவா இருக்குது. ஹல்லேலூயா. இந்த நாவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பிரைஸ் காட். பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. நான் இந்த வசனத்தை வாசித்தா எப்படி வாசிப்பேன் தெரியுமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஜீவன் எனக்கு ஆதாயம். இந்த சாவுங்கிற வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, அமரர் உறுதியே வரக்கூடாது, அக்னி ரதம் தான் வரணும். ஆமா, அந்த சாவு மரணத்துக்கே சங்கு ஊதுறவங்களா இருக்கணும் நம்மெல்லாம். கையத்தட்டுங்க. பிரைஸ் காட். உண்மையிலே அதாவது நம்ம மரணத்துக்கு ஏஜெண்டா இருக்கக்கூடாது, மரணத்துக்கு பூச்செண்டு வைக்கவங்களா இருக்கணும். கையத்தட்டுங்க. உண்மையிலங்க ஒரு புத்திர சுவீகாரத்தின் ஆவி நமக்குள்ள வேலை பார்க்கட்டும். ஒரு சரீர மீட்புக்கான காரியங்கள், சரீரத்திலே ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அப்ப பாருங்க, அப்ப மரணமும் ஜீவனும் எங்க இருக்கான்? நாவின் அதிகாரத்துல இருக்கு. டாட்டாரத்தன் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எதிர்காலம் என்பது நாம் நுழையும் ஒன்றல்ல, எதிர்காலம் என்பது நாம் உருவாக்கும் ஒன்று. எதிர்காலம்ங்கிறது நம்ம உருவாக்குற ஒன்றாம். பிரைஸ் காட். உங்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். அது நம்ம இஷ்டத்துக்கு உருவாக்குனா அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கோணலுமா இருக்கும். வார்த்தையின்படி உருவாக்கி வைங்க, வேற மாதிரி மேன்மையா இருக்கும், சிறந்ததா இருக்கும், உயர்ந்ததா இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட்.